எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்போ போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவுக்கும் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸோடைய மூவுக்கும் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்று ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட் வந்து உலக அளவில் ஒரு புல்லிஷான ஒரு வியூவை கொடுத்துருக்கு. அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நேற்று ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூரோப்புக்கு மேல இருந்த, அதாவது யூரோப்பியன் யூனியன் மேல இருந்த அந்த டாரிஃபை கேன்சல் பண்றாரு. இது எக்ஸ்ட்ராவா ஒரு 10% டாரிஃப் போட்டிருந்தாரு இல்லையா, இந்த கிரீன்லாந்து இஷ்யூல, இந்த கிரீன்லாந்துக்கு நேட்டோ படையில அனுப்பிச்சு விட்ட வச்ச விவகாரத்துல. ஸோ அதை கேன்சல் பண்றாரு. ரெண்டாவது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த கிரீன்லாந்து இஷ்யூல வந்து நான் ஃபோர்ஸை யூஸ் பண்ண மாட்டேன், ராணுவத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். மூணாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து, பட் இருந்தாலும் எனக்கு கிரீன்லாந்து வேணும், பட் இதுக்காக யூரோப்பியன் யூனியன் கூட பேசி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நான் கொண்டு வர்றேன், ஏன்னா இந்த உலகத்தை என்னால் மட்டும் தான் காப்பாற்ற முடியும், அமெரிக்காவில் மட்டும் தான் காப்பாற்ற முடியுங்கிற ரேஞ்சில் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். எனவே நேற்று ட்ரம்ப்போடைய ஸ்பீச்சை பொறுத்த வரைக்குமே இந்த யூரோப்பியன் யூனியன் மேலே இருக்கக்கூடிய டாரிஃபை கேன்சல் பண்ணுனது, ரெண்டாவது இந்த கிரீன்லாந்து மேலே ஃபோர்ஸை பயன்படுத்த மாட்டேன், ராணுவத்தை பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணியிருக்கு. ஏன்னா இது வந்து வேர்ல்டு வாராக கூட எக்ஸ்கலேட் ஆகலாம். ஏன்னா கிரீன்லாந்து மேலே அமெரிக்கா ராணுவத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக யூரோப்பியன் யூனியனும் அவங்களோட நேட்டோவும் உள்ள வரும். அது ஒரு பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். ஸோ அந்த த்ரெட்டு அல்லது அந்த ஃபியர் வந்து மார்க்கெட்லேருந்து போயிருச்சு. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். டாரிஃப் யூரோப் யூனியன் மேலே டாரிஃபை கேன்சல் பண்ணியிருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இருந்தாலும் கிரீன்லாண்ட்லேருந்து அவர் பின்வாங்கலை அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும். அவர் சொன்ன விஷயம், இதுக்காக ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டிசைன் பண்ணுறேன், யூரோப்பியன் யூனியனோட பேசுகிறேன், என்ன நடந்தாலும் கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும், அதுதான் அமெரிக்காவுக்கு பாதுகாப்பு, அதுதான் உலகத்துக்கே பாதுகாப்பு, நாங்கள் தான் உலகத்தையே காப்பாற்றுவோங்கிற ரேஞ்சில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருந்தார். ஸோ இது வந்து குளோபல் மார்க்கெட்ஸில் பிரதிபலிச்சது. ஓரளவுக்கு எல்லா மார்க்கெட்டுமே இன்னைக்கு ரெக்கவர் ஆனதை பார்த்தோம். ரெண்டாவது இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே பேசியிருந்தோம். ஸோ இந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேலி அப்படிங்கிறது வந்து மெயினாக இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால கட்டமைக்கப்பட்டது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உலகளவில் சப்ளை செயின், ட்ரம்ப்போட டாரிஃபு, இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிலவும் பொழுது பணத்தை பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் இந்த மெட்டல்ஸ், அதாவது இந்த கோல்டு சில்வர் எல்லாம். ஸோ அந்த காரணங்களால தான் பல வருஷங்களாக இல்லை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா உலக வங்கிகள் ஆரம்பித்து இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் தங்கத்தை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, சில்வர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் வந்து சில்வர் அதிகமானதுனால சில்வரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த டாரிஃப் இஷ்யூஸ் இதெல்லாம் கம்மியாக ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் கம்மியாகும் பொழுது மறுபடியும் பணம் இந்த கோல்டு அண்ட் சில்வர்லேருந்து மார்க்கெட்டை நோக்கி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் இன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூரோப்பியன் யூனியனோட டாரிஃபை அவர் கம்மி பண்ண உடனேவே குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் புல்லிஷாகவும் இந்த கோல்டு அண்ட் சில்வர் வந்து ப்ராஃபிட் புக்கிங்குள்ளே போனதையும் நம்ம பார்த்தோம். ஸோ கோல்டு அண்ட் சில்வரில் இறங்குது அப்படின்னு நீங்கள் மறுபடியும் அதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து லாங் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு நான் வெயிட் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் தாராளமாக கோல்டு அண்ட் சில்வரை நோக்கி நகரலாம், அதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஆனால் இந்த ஷார்ட் டைமுக்கு இது இவ்வளோ வேகமாக ஏறுது, பக்கத்து வீட்டுக்கார் தங்கம் வாங்கி வச்சு கோடீஸ்வரர் ஆகிட்டார், இல்லை வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணி 4 மடங்காக வந்துச்சு, இப்படிங்கிற காரணத்துக்காக கடன் வாங்கி இந்த டிப்பில் பயன்படுத்தி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் இந்த சப்ளை செயின் பிரச்சனையும் ட்ரம்ப்போட இந்த அடாவடியும் இந்த டாரிஃப் இஷ்யூஸும் இருக்கிற வரைக்கும் சேஃபஸ்ட் ஹெவனாக இந்த மெட்டல்ஸ் பார்க்கப்படும். இது ரேலி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் மாற ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஆரம்பிப்பாங்க, பணம் மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட் நோக்கி ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும். ஒரேடியாக கணரனடம் வாங்கி தங்கத்துலேயும் சில்வர்லையும் போய் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. இருக்கிற பணத்தை லாங் டைமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஆட்சி பணம் இல்லை, அது நீட்டாக மூவ் பண்ணுங்க. பட் இந்த ஷார்ட் டைமில் இப்படி போட்டு அப்படி எடுத்துடலாம் அப்படின்னு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இது இப்படி போட்டு அப்படி எடுக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணணும், அது ஜாக்கிரதையாக மூவ் பண்ணுங்க. ஸோ இதுதான் குளோபலாக இருக்கக்கூடிய நியூஸஸ். பட் குளோபலாக இதை தாண்டியும் இன்னும் நிறைய நியூஸ்கள் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஆர்டிக்கல், வால் ஸ்ட்ரீட்டை பற்றின ஒரு ஆர்டிக்கல் வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ், அதாவது பெரிய பெரிய அசட் மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸ், யூஎஸ்ல இருக்கக்கூடிய அசட் மேனேஜர்ஸ், ஃபண்ட் மேனேஜர்ஸும் ட்ரம்ப்போடைய அல்லது கரண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் பற்றின கேள்விகளுக்கு பதில் சொல்ல மறுக்கிறாங்க அப்படிங்கிறத மீடியா பப்ளிஷ் பண்ணியிருக்கு இன்னைக்கு. ஓகே, நார்மலாக நம்மளுக்கே தெரியும், ஒரு ஒரு பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும் பொழுது அல்லது மிகப்பெரிய பொருளாதார அசாதாரண சூழ்நிலை நிலவும் பொழுது பெரிய பெரிய ஃபண்ட் மேனேஜர்ஸையும் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸையும் பார்த்து மீடியாக்கள் கேள்வி வைக்கும்.
இதே மாதிரி தான் யூஎஸ்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் ஃபண்ட் மேனேஜர்ஸையும் நோக்கி கேள்விகள் வைக்கும்பொழுது இவங்கெல்லாம் பதில் சொல்றதையே தவிர்க்கிறாங்க. காரணம் என்னன்னா, இதுக்கான பதில் சொல்லும்பொழுது ட்ரம்ப்போடைய நேரடி கோபத்துக்கோ அல்லது நேரடி தாக்குதலுக்கோ உள்ளாகும் அப்படிங்கிற பயம் வந்து பெரிய அளவுல யுஎஸ் மார்க்கெட்ல, அது வால் ஸ்ட்ரீட்ல இருக்கிறதா இன்னைக்கு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த டைம் கிடைச்சதுன்னா நியூயார்க் டைம்ஸ்ல அந்த ஆர்டிக்கலை நீங்க படிக்கலாம். இது வந்து உண்மையாலுமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் மோசமான விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரியான பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸும் ஃபண்ட் மேனேஜர்ஸும் அவங்களோட கருத்துக்களை சொல்லும் பொழுது தான் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான கருத்துக்கள் சொல்றதே ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவாய்ட் பண்றாங்க. ட்ரம்ப் நம்ம நேரடியா நம்ம இழுத்துருவாரோ, நம்ம மேல ஏதாச்சும் பண்ணுவார். ஏன்னா ஃபெட்டோடைய சேர்மனுக்கே அந்த நிலைமை ஏற்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக வால் ஸ்ட்ரீட் செயல்படுறது அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப கெட்ட விஷயமும் கூடாது. ஓகே, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் கிடைக்காம போயிடும். எல்லா இன்வெஸ்டர்ஸுமே ஏதோ கிடைக்கக்கூடிய நியூஸஸை வச்சுக்கிட்டு அப்படி இப்படி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். வரக்கூடிய மேக்ரோ எக்கனாமிக் நியூஸஸை பொறுத்த வரைக்குமே ஃபண்ட் மேனேஜர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய 1-2 ஃபண்ட் மேனேஜர்ஸ், உதாரணத்துக்கு ஜேபி மார்கனோடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆகட்டும், மோடிஸோடைய ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆகட்டும், இவங்களாம் தான் பேசிட்டு இருக்காங்க. இவங்களாம் கொஞ்சம் ட்ரம்ப்போட எல்லைக்கும் அந்த சைடில் செயல்படக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இவங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம அப்பப்போ கேதர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியா கூட நல்ல டீலை கூடி சீக்கிரம் சைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டை ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. பட் கேள்வி என்னன்னா, அந்த நல்ல பாசிட்டிவான டீல் யூஎஸ்க்கா இந்தியாக்கா அப்படிங்கிறத டீல் சைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போதைக்கு ட்ரம்ப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு நல்ல டீலை இந்தியாவோட சைன் பண்ணுறோங்கிற சொல்லியிருக்காரு. ஸோ எப்படியோ ஒரு டீல் சைன் ஆயிரும் அப்படிங்கிற, உடனடியாக ஒரு டீல் சைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்தியன் மார்க்கெட்டில் அந்த ஹோப்பை நம்ம பார்க்க முடியுது. பட் அந்த டீல் யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபைனல் டிராஃப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கணிக்க முடியும். அது வரட்டும், பார்க்கலாம். பட் எனிவே இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டோடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்த 27ஆம் தேதியோடைய எஃப்டிஏ, யூரோப்பியன் யூனியன் கூடியான அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் பட்ஜெட்டும் தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ். இது போக நம்மளுக்கு நிறைய Q3 ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. Q3 ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. சின்ன சின்ன நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்தாலுமே ஓரளவுக்கு மேனேஜபிள் தான். Q3 பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ரிசல்ட்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு மாடரேட்டான ரிசல்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய முக்கியமான ரிசல்ட்ஸ்கள் வர வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும், கோட்டாக் மஹிந்திரா பேங்க் ஆகட்டும், இதெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ரிசல்ட்ஸு. அதே மாதிரி நாளைக்கு JSW ஸ்டீலோட ரிசல்ட் வருதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கும் நாளைக்கும். ஸோ இதெல்லாம் முக்கியமான ரிசல்ட்ஸ். இதெல்லாம் ஃபர்தராக இனிமேல் வர வேண்டியது இருக்குது. இதெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியாவுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்த ஒரு டேட்டா வந்து உண்மையாலுமே ஒரு பாசிட்டிவான டேட்டா. ஒன்றும் இல்லை, டூரிசம் டேட்டா. இந்தியாவில் டூர் போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் எக்ஸ்பெஷலி யுஎஸ்க்கு டூர் போகக்கூடிய இந்தியன்ஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நார்மலாக அது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் மிடில் கிளாஸ் சொசைட்டி ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஏன்னா நம்ம ஆளுங்க டூர் போகிறது அப்படிங்கிறது வந்து எல்லா பட்ஜெட்டையும் முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய காசுகளில் தான். நான் சொல்கிறது, நீங்கள் இந்த வீக்கெண்ட் ட்ரிப்பு பற்றி பேசல, ஃபேமிலி டூர்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம். ஸோ நார்மலாக இந்த டூர்ஸ் அதிகமாகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பணப்புழக்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். இந்த பணப்புழக்கம் எல்லா தரப்பினர்கிட்டும் அதிகமாகுதா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. ஓகே, பட் வந்து மிடில் கிளாஸ் சொசைட்டி வந்து ஒரு சார்ந்த மிடில் கிளாஸ் சொசைட்டியோட டூரிசம் ஸ்பெண்டிங் வந்து அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த டேட்டாவில் நம்ம பார்க்க முடியுது. இது வந்து டூரிசம் ஸ்பெண்டிங் அதிகமாகுதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஸோ இது ஒரு பாசிட்டிவ் டேட்டாவாக பார்க்கப்படுது இந்தியன் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து லாங் டேர்மில் இந்தியன் மார்க்கெட்டோடைய க்ரோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சுட்டி காட்டுது. ஓகே, இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய டேட்டாக்கள். இதை தாண்டி பெரிய டேட்டாக்கள் எதுவும் இல்லை. நம்ம ஃபோக்கஸ் வந்து 27ஆம் தேதி தான். இன்னொரு விஷயம், நாளைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் லாங் வீக்கெண்டு, 26ஆம் தேதி லீவு, 27ஆம் தேதி எக்ஸ்பிரி அண்ட் டேட்டா எல்லாமே இருக்குது. ஸோ நாளைக்கு சாயங்காலம் இந்த ஓவர் நைட்டில் பிளைண்ட் பொசிஷன்ஸ் தயவு செஞ்சு எடுத்து வைக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம இதை பேசணும்னா நம்ம மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கே ரிமைண்ட் பண்ணிடுறேன், எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஓகே மார்க்கெட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நம்ம வெறும் பயணிக்கும் பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக பயணிக்கணும். சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு பயணிக்கணும். இல்லைன்னா ஆப்போசிட் வரவன் அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ நாளைக்கு சாயங்காலம் எந்த பொசிஷன்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு ஹெட்ஜஸில் எடுத்து வைங்க. ஹெட்ஜஸ் இல்லாமல் பிளைண்ட் பொசிஷன்ஸ் வைக்காதீங்க. எப்போவுமே மார்க்கெட் அதோட வேல்யூஸில் ஹெட்ஜஸ் எடுத்து டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள், ரூல்ஸில் மூவ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வேல்யூஸை பேசிடுவோம்.
ஓகே. ஸோ இன்னத்த வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவெல்லாம் கிடையாது. நேத்தத்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா 25,232 தான் பாசிட்டிவ் ஓப்பன். அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 25,232 பாசிட்டிவ் அல்லது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். 25,262 25,262 அதே மாதிரி 25,432 25,358 இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸா இருக்கும், இன்ட்ராடே டிஃபென்ஸா இருக்குங்கிறது பேசியிருந்தோம். அதே மாதிரி 25,328 அப்படிங்கிறது பொசிஷனல் ஹர்டில் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ண வேல்யூஸ் தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேராக அது பொசிஷனல் ஹர்டில் தான் ஓப்பன் ஆகுது. ஓகே, 25,328ங்கிற பொசிஷனல் ஹர்டில் ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் அது ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,358 அச்சீவ் பண்ணுது. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கேண்டில் அதை டிஃபெண்ட் பண்ணுற ட்ரை பண்ணாங்க பியர்ஸ். அண்ட் செகண்ட் கேண்டிலே அதை பிரேக் பண்ணி அடுத்த இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸான 25,432 அச்சீவ் பண்ணுறோம். அப்புறம் 25,462 பியர்ஸ் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் மார்க்கெட் எங்கே வருது? பொசிஷனலான 25,328 வருது. 2 இன்ட்ராடே டிஃபென்ஸை கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் பொசிஷனலுக்கு வருது. பொசிஷனலில் பிரேக் ஆன உடனே ஒரு செல்லிங் ப்ரெஷர் நம்ம மார்க்கெட் பார்த்தோம். அந்த செல்லிங் ப்ரெஷர் மார்க்கெட்டை டைரெக்டாக எங்கே எடுத்துகிட்டு போகுதுன்னா 25,232 சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் டே, அதாவது பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்ல மட்டும் காலையில் 10:30 மணிலிருந்து சாயங்காலம் 2:30 மணி வரைக்கும் உட்கார்ந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க புல்ஸும் ஃபியரும். ஏன்னா முதல்ல புல்ஸுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஹோல்ட் அப்படிங்கிறது அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் தான். ஏன்னா அதை பிரேக் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா அடுத்தது வந்து 25,162 நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி பிரைமரி சப்போர்ட். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட்டை பியர்ஸ் ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸுங்கிற 25,232 டிஃபெண்ட் பண்றதுல தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா மார்க்கெட்டோட புல்ஸ் எல்லாமே செயல்பட்டாங்க. நீங்க ஆக்சுவலா நீங்க வால்யூம் ப்ரொஃபைல் சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 இடத்துல தான் ஹெவியஸ்ட் வால்யூம் நம்ம பார்க்க முடியுது. ஒன்று 25,232, இன்னொன்று பொசிஷனல் ஹர்டில் 25,328 ரேஞ்சுகள். இந்த 2 இடங்கள்ல தான் அதிகமான டிஃபென்ஸ் இருந்தது பார்த்தோம். ஆக்சுவலா பாசிட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் தி பிரைமரி ரெசிஸ்டன்ஸை டிஃபெண்ட் பண்ணி மேலே வந்த மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,262 டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. மறுபடியும் பிரைமரி ரெசிஸ்டன்ஸ்ல டிஃபெண்ட் பண்ணி மேலே வந்த மார்க்கெட்டை பொசிஷனலான 25,328 ஹோல்ட் பண்றதுக்கு பியர்ஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. பட் புல்ஸ் அதையும் டிஃபெண்ட் பண்ணி அதுக்கு மேலே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அடுத்த இன்ட்ராடே டிஃபென்ஸான 25,358 மேலே தான் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட்டோட மூவ் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூவ் இல்லை. மார்க்கெட்டோட மூவ் ரொம்ப சிம்பிளான மூவ் தான் இருந்துச்சு. அண்டு மார்க்கெட் அதோட வேல்யூக்குள்ள தான் எப்பவும் போல மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. அண்டு முக்கியமான விஷயம் 25,232ங்கிற அந்த பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு பிரேக் பண்ணல. ஸோ அதனால மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. 25,162ங்கிற நெகட்டிவ் ஓப்பன் அந்த பிரைமரி சப்போர்ட் கீழே மார்க்கெட் வரலிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு டவுன் சைடை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மார்க்கெட்டோட மூவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோட க்ளோஸ் 25,375 இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டோடைய க்ளோஸ். இது ஒரு ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ் தான். அது எந்த விதமான குழப்பமும் இல்லை. மார்க்கெட்டோடைய க்ளோஸ் வந்து ஃபிளாட் டு நெகட்டிவ் க்ளோஸ். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டினுடைய நாளத்தை ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நாளத்தை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குமே 25,432 அப்படிங்கிறது நாளத்தை மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. 25,362ங்கிறது நாளத்தை மார்க்கெட்டோடைய பிரைமரி சப்போர்ட்டாக இருக்கு. ஓகே, ஸோ 25,432ங்கிற பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்குன்னா 25,572லையும் 25,638லையும், அதுக்கு மேல பொசிஷனல் ஹர்டில் 25,822ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் நாளത്തെ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 25,462 அண்ட் 25,532ல இருக்கு. ஸோ இதெல்லாம் அப் சைடில். டவுன் சைடில் பிரைமரி சப்போர்ட் 25,362 இருக்கு. அதுக்கு கீழே பொசிஷனல் ஹர்டில் 25,328. அதுக்கு கீழே அடுத்தடுத்த மந்த்லி சப்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 25,122ம் 25,058. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த பொசிஷன்கள் 24,838. அதே மாதிரி இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் வந்து 25,258 அண்ட் 25,228ல இருக்கு. இது நிஃப்டி ஃபியூச்சர்ஸினுடைய ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வேல்யூஸ். அண்டு அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு எட்டு பார்த்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் நியர் தி எக்ஸ்பிரி. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை லீவு, அடுத்த நாள் உடனே எக்ஸ்பிரி. ஸோ ஒரு டிஃபென்ஸ் மோட்டிவில் தான் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் செயல்படுறதை நம்ம இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் பார்க்க முடியுது. உதாரணத்துக்கு பியர்ஸுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷனை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு மற்ற எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னா
ஆல்மோஸ்ட் 300 வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. 300 அப்படிங்கிறது வந்து அந்த பொசிஷனடான 25,328 குறிக்குது. அது வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க. புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 400 400 வரைக்கும் தான். அதுக்கு கீழே சிங்கிள் டிஜிட் 400 வரைக்கும் மெயின்டைன் பண்றாங்க. அதுக்கு கீழேயும் அவங்க பொசிஷன்ஸ் கவர் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே டிஃபென்ஸ் மோட்ல இருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஓப்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்குமே 2 பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா செயல்படுறாங்க. ஓகே, நம்மளும் அப்படித்தான் செயல்பட்டாகணும். 2வது இது இன்னத்த மனநிலையை குறிக்குது. ஓகே, இன்னத்த மனநிலை குறிக்குது. ஸோ இன்னைக்கு ட்ரம்ப்போடைய ஆக்டிவிட்டி வந்து டாரிஃபை கேன்சல் பண்ணது, ஃபோர்ஸை பயன்படுத்த மாட்டேன்னு சொன்னது, இது எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலுமே தொடர்ந்து ட்ரம்ப் இதே ஸ்டேட்டரில் போவாரா, இல்லை அவர் ஒரு மனநிலை மாறுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனுமே இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் நிறையா இருக்குது. அதுக்கு இந்த ஃபியூல் ஊற்றுற மாதிரி இந்த வால் ஸ்ட்ரீட்டோட ஆர்டிக்கல், ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் கருத்து சொல்கிறதுக்கே பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிக்கல் எல்லாமே கொஞ்சம் ஒரியிங்கான ஆர்டிக்கல் தான். ஸோ டிஃபென்ஸ் மூடில் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நாளத்து ஓப்பன்லாம் மறுபடியும் செக் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இப்போத்த மைண்ட் செட்டு தான், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப நீட்டான ஒரு மூவ் தான். மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன். ஓகே, மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் அண்ட் மார்க்கெட்டை ஒரு கட்டத்தில் பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணி கீழே கொண்டு வரும்பொழுதுமே 58,932ங்கிற பாசிட்டிவ் ஓப்பனில் எக்ஸாக்டாக மார்க்கெட்டை மறுபடியும் புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணதை பார்த்தோம். அடுத்த புல்ஸிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 59,228. அதுக்கு தான் ஓவரால் ஃபைட் நடந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஓவரால் வால்யூமும் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ 59,228 அப்படிங்கிற அந்த அடுத்த புல்ஸிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட்டை புஷ் பண்ணுறதுக்கு புல்ஸ் முயற்சி பண்ணாங்க, பிஎஸ் டிஃபெண்ட் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் தி டே அந்த புல்ஸிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 59,228க்கு மேலே தான் மார்க்கெட்டை புல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கை பொறுத்த வரைக்கும், பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இது வரைக்கும் ஸ்டேபிளாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் பெரிய அளவு லார்ஜ் மூவ்மெண்ட்ஸ் இல்லை. ஸ்விங்குக்குள்ளேயே தான் மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரி பார்க்குறோம். ஆக்சிஸ் பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்கோட ரிசல்ட்ஸ் இன்னும் வரல. ஸோ நாளைக்கு கூட இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்தர் ரிசல்ட்ஸ் வந்து பேங்க் நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டியோட க்ளோஸை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ். ஓகே, ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு க்ளோஸ் புல்ஸிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. அண்டு இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 59,432, பிரைமரி சப்போர்ட் 59,362. இதுக்கு மேலே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் நம்ம பேசினோம்னா மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 59,858, 60,132, 60,778 இது அடுத்தடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் மந்த்லி சப்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 59,228, 58,778, 58,132 இதெல்லாம் மந்த்லி சப்போர்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓஏ பொறுத்த வரைக்குமே பெரிய சேஞ்சஸ் எல்லாம் இல்லை. 2 பேருமே டிஃபென்ஸ் மூடில் தான் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நிஃப்டி மாதிரி தான் பேங்க் நிஃப்டிலையும் டிஃபென்ஸ் பொசிஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் பொசிஷனுமே பிஎஸ் பெருமளவில் கவர் பண்ணியிருக்காங்க. புல்ஸ் வந்து டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுவும் இப்போ தான் ஸ்டேட்டஸ் தான். அண்டு நீ எல்லாமே முக்கியமான நாள், பட்ஜெட் வரைக்குமே ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படுங்க. ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, அண்டு ஓரளவுக்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம நாளത്തെ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் மீட் பண்ணலாம். பட் நாளைக்கு சாயங்காலம் தயவு செஞ்சு ஓப்பன் பொசிஷனில் விட்டுட்டு போகாதீங்க. ட்ரம்ப்போட மனநிலையும் மாறும், ட்ரேடர்ஸோட மனநிலையும் மாறும், மேக்ரோ எக்கனாமிக்ஸும் மாறும். நம்ம மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணலைங்கிறத ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.